ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் வந்து பொரி உப்புமா பண்ணியிருந்தேன். ஸோ பொரி உப்புமானா அது நிறைய நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு பேர் இருக்குது. ஆந்திராவில் புరుగుல உப்புமான்னு சொல்லுவாங்க, உக்கானின்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் உக்கானின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் பொரி உப்புமா செய்யறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் எந்த ஊரில் பொரி உப்புமா ஏன்னா அது இப்போ நான் வந்து நான் 4 இயர்ஸு நாங்கள் வந்து 4 இயர்ஸு நான் இங்கே லண்டனில் இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி நான் ஊருக்கு வரப்போ நான் நினச்சிப்பேன், இந்த வாட்டி பொரி வாங்கிட்டு போகணும். ஆனால் பொரி வந்து என்னென்னா அது வெயிட்லெஸ் இல்லையா, அதனால ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ வாங்கினாலே 1/2 கிலோவே பெரிய பேக்கெட். அது பேக்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். அந்த ஒரு காரணத்தினாலே நான் இத்தனை வருஷமாக நான் வரப்பெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன். அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுனால நான் எடுத்துகிட்டே வரதில்லை. பட் இந்த வாட்டி நான் வந்து 1/2 கிலோ பேக்கெட் 2 வாங்கி போட்டு வந்து அந்த பேக்கெட் எவ்வளோ பெருசு இருக்கு நான் காட்ட பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் வந்து 1/2 கிலோ பேக்கெட் ஒரு 50லேருந்து 60 ரூபா தான். பட் இங்கே வந்து அதே 1/2 கிலோ பேக்கெட் வந்து 400லேருந்து 500 இருக்கும். எஸ், அவ்வளோ காஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த பொரி உப்புமா ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நான் வந்து டிப்ளமோ படித்தேன், கடப்பா அப்படின்னா ஆந்திராவில் டிப்ளமோ படிச்சிருந்தேன். அங்கே எங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து எவ்ரி வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 நாளுக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு இந்த பொரி உப்புமா போடுவாங்க. உக்கானின்றது போடுவாங்க. அப்படி தான் எனக்கு அந்த உக்கானின்றது எனக்கு தெரிய வந்தது. வீட்டிலலாம் நாங்கள் செய்யவே மாட்டோம். ஸோ அங்கே நான் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ இங்கே வந்து எவ்ரி டைம் நான் நினச்சிப்பேன் வாங்கிட்டு செய்யணும் அப்படின்னு. இங்கே வாங்கவும் முடியாது, நான் ப்ரைஸ் நீங்களும் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை இல்லாமல் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லண்டனுக்கு வர ஐடியா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களே லண்டனுக்கு வர மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பொரி வந்து இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் சேவ் சம் மனி. இல்லை இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா தட் இஸ் யுவர் விஷ், அப் டு யூ. பார்த்துங்க. பட் இதுதான் ப்ரைஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நான் உட்காந்து பண்ணியாச்சு, செஞ்சு சாப்பிட்டேன். இட்ஸ் நைஸ், ஐ ஆம் ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட். நியூ இயர் அப்போ. ஸோ வாட் நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் முன்னாடி திரும்ப வரேன். அது வரைக்கும் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இல்லை ஸ்பெஷல் லண்டனுக்கு வர ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.